முந்தைய ஆண்டை விட 2025ஆம் ஆண்டில் அதிக புதிய ஆசிரியர்களை கல்வி அமைச்சு பணி அமர்த்தி உள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஓய்வு பெற விரும்பும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு அமைச்சு 20,173 புதிய ஆசிரியர்களை பணியமர்த்தி உள்ளதாகவும், இது 2024ஆம் ஆண்டில் பணியமர்த்தப்பட்ட 13,983 ஆசிரியர்களை விட குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மறுபுறம் தன்னார்வ அடிப்படையில் ஓய்வு பெற விரும்பும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டில் 4,271 ஆசிரியர்கள் ஓய்வு பெற விரும்பியதாகவும், இது 2024இல் 5,082ஆக இருந்ததாகவும் அவர் கூறினார். 2025ஆம் ஆண்டில் புதிய ஆசிரியர்களின் வேலைவாய்ப்புகளை கணக்கில் எடுத்துக்கொண்டால் நாடு முழுவதும் 97.68 விழுக்காடு ஆசிரியர் பணியிடங்கள் டிசம்பர் 31ஆம் தேதி நிலவரப்படி நிரப்பப்பட்டுள்ளது என்று அவர் எழுத்துப்பூர்வ நாடாளுமன்ற பதிலில் தெரிவித்தார். ஆசிரியர் சேர்க்கை அதிகரிப்பு நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் கற்பித்தல் சுற்றுச்சூழல் அமைப்பை உறுதிப்படுத்தியதாக அவர் தெரிவித்தார். இது தேசிய கல்வி முறையின் தரத்தை மேம்படுத்த உதவியதாக தாம் நம்புவதாக அவர் கூறினார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் தலைவர் பதவியை நீக்க ஒப்பந்தம் ஏற்பட்டதாக பெசாத்து தலைவர் முகைதீன் யாசின் கூறியிருந்ததை பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் மறுத்துள்ளார். ஜனவரி 16ஆம் தேதி நடைபெற்ற சந்திப்பில் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியை நீக்குவது குறித்து எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என்றும், பரிகாத்தான் நேஷனல் தலைவர் மன்றத்தை வலுப்படுத்துவது மட்டுமே ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த சந்திப்பில் பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங், கட்சியின் பொதுச் செயலாளர் தக்யுடின் ஹசான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக பரிகாத்தான் நேஷனல் மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக தலைவர் பதவியை நீக்கவும், தலைவர் மன்றத்தை வழிநடத்தவும், பாஸ் நிர்வாக மன்றத்தை கவனிக்கவும் ஒப்பந்தம் ஏற்பட்டதாக முகைதீன் கூறியிருந்தார். ஆனால் பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்யுடின் ஹசான் முகைதீன் யாசின் வெளியிட்ட கடிதத்தில் உள்ள விவரங்களுக்கு பாஸ் கட்சி ஒப்புதல் அளிக்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பான பாஸ் கட்சியின் நிலைப்பாடு பரிகாத்தான் நேஷனல் உறுப்பு கட்சி தலைவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பேரா ஈப்போ தமான் தாசே தமாய் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் கட்டுப்பாட்டை இழந்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் 29 வயது பெண்ணை போலீசார் கைது செய்தனர். நேற்று காலை சுமார் 6:30 மணி அளவில் அந்த பெண் உணவக ஊழியரிடம் தனது வங்கிக் கணக்கிற்கு பணம் மாற்றி கொடுக்குமாறு கேட்டுள்ளார். ஆனால் ஊழியர் மறுத்ததால் ஆத்திரமடைந்த அந்த பெண் ஒருவரை குத்தி அடித்ததாகவும், மற்றொரு ஊழியரை முள் கரண்டி மூலம் குத்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் வெட்டுக்கத்தி கொண்டு உணவகத்தில் இருந்த 3 கண்ணாடி உணவு பெட்டிகளை உடைத்ததுடன் பணப்பெட்டியில் 400 ரிங்கிட் பணத்தையும் எடுத்துச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட பின்னர் மேற்கொண்ட விசாரணையில் அந்த பெண் தைப்பிங் மருத்துவமனையில் மனநல சிகிச்சை பெற்று அண்மையில் வெளியேறியவர் என்பது தெரிய வந்தது. இச்சம்பவத்தில் உணவகத்திற்கு ஏற்பட்ட சேதம் 45,000 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. காயமடைந்த 2 ஊழியர்களும் ராஜா பெர்மைசூரி பைனின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். கைது செய்யப்பட்ட பெண் மேலதிக கண்காணிப்பிற்காக உலுகிந்தா பஹாகியா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவர் பதவி தொடர்பாக உருவாகியுள்ள மோதல்கள் குறித்து பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் கவலை தெரிவித்துள்ளார். நண்பர்களுக்கு இடையேயான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக உண்மையான அரசியல் எதிரிகள் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பொதுவெளியில் நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் அறிக்கைகள் வெளியிடுவதை நிறுத்த வேண்டும் என்றும், உட்கட்சி பிரச்சனைகளை கட்சியின் நடைமுறைகள் மூலம் விவேகமாக தீர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் பரிகாத்தான் நேஷனல் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாகவும், இதுவரை உருவாகியுள்ள ஒற்றுமை குறிப்பாக பக்காத்தான் ஹரப்பான் பரிசான் நேஷனல் கூட்டணியை பதற்றமடைய செய்யும் ஒன்றாக இருப்பதாகவும் துவான் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். எதிரிகளுக்கு நம்மை பிளவுபடுத்த ஆயுதம் கொடுக்க வேண்டாம் என்றும், கருத்து வேறுபாடுகளை முதிர்ச்சியுடன் கையாள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பகாங் மாநில எதிர்க்கட்சி தலைவருமான துவான் இப்ராஹிம் அரசியல் கூட்டணிகளில் அனைத்து கட்சிகளுக்கும் விருப்பமான அனைத்தும் கிடைப்பது சாத்தியம் இல்லை என்றும், சமரசம் மிக அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பரஸ்பர மரியாதையும் கூட்டணியின் அடிப்படை ஒப்பந்தங்களில் உறுதியாக இருப்பதும் நமது பலமாக அமையும் என்று அவர் கூறினார். மேலும்
கூட்டணி நண்பர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் பேசுவதை நிறுத்துங்கள். பின்னால் குத்துவதையும் ஒருவர் தடுமாறும் போது மகிழ்ச்சி அடைவதையும் தவிர்த்து விடுங்கள் என்றும் அவர் எச்சரித்தார். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தமான் ஸ்ரீ கோம்பாக், தமான் இண்டஸ்ட்ரி போல்டன் மற்றும் தமான் இண்டஸ்ட்ரி டொலமைட் பகுதிகளில் உள்ள தொழிற்சாலை உரிமையாளர்கள் மற்றும் வணிகர்கள் தவறாக நிறுத்தப்படும் வாகனங்களை இடமாற்றம் செய்ய தயங்க மாட்டோம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிப்ரவரி 1ஆம் தேதி நடைபெறவுள்ள தைப்பூசத்தை முன்னிட்டு ஜனவரி 31 மற்றும் விழா நாளில் பெரும் கூட்ட நெரிசலை தவிர்க்க பக்தர்கள் முன்கூட்டியே நேர்த்திக்கடன் செலுத்த தொடங்கியதால் தற்போது முதலே போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக தொழில்பேட்டைகளை சுற்றியுள்ள சாலைகள் மற்றும் சாலை ஓரங்களில் வாகனங்களை நிறுத்துவது அதிகரித்துள்ளது. இதனால் வணிக மற்றும் தொழில் நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக தொழிலதிபர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலையோரத்தில் வாகனம் நிறுத்துவதை ஓரளவு புரிந்து கொள்ளலாம், ஆனால் அது எங்கள் தினசரி பணிகளை பாதிக்கக்கூடாது. சாலையே தங்களுக்கு சொந்தமானது போல வாகனங்களை நிறுத்துபவர்களுக்கு நாங்களே வாகனத்தை மீண்டும் சரியான இடத்தில் நிறுத்தி விடுவோம் என்று சமூக வலைதளத்தில் வைரலான ஒரு வீடியோவில் ஒருவர் தெரிவித்துள்ளார். அந்த வீடியோவில் ஒரு தொழிற்சாலை நுழைவு வாயை மறித்துக் கொண்டு நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் ஃபோக்லிஃப்ட் எந்திரம் மூலம் தூக்கப்பட்டு வேறு இடத்திற்கு மாற்றப்படுவது பதிவாகியுள்ளது. மேலும் வாகனத்தை எங்கும் நிறுத்திவிட்டு பிரார்த்தனைக்கு செல்ல வேண்டாம் என்றும் சரியான பார்க்கிங் இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொழில்பேட்டைக்குள் மற்றும் வெளியே செல்லும் பாதைகளை தடை செய்ய வேண்டாம் என்று அந்த வீடியோவில் பதிவு செய்தவர் எச்சரிக்கையுடன் தெரிவித்துள்ளார். பாருங்க, ஆளுங்க கடை பண்ணுக்கு கம்பெனி பண்ணுக்கு பக்கிங் பண்ணீங்கன்னா இப்படிதான் பொக்கிலி போச்சு தூக்கி தனியாக ஓரத்தில் போட்டுருவாங்க. அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்குது பாருங்க. கடையை திறக்கணும், எல்லாம் திறக்கணும் பாருங்க. இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிருவாங்க. 10 வலிக்கு ஆசைப்பட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காடியெல்லாம் ஓரமாக போய் நிற்கும். யோசிச்சுக்கங்க. மத்திய எப்படியா யார் நம்பி ரோட்லலாம் பக்கிங் பண்ணாங்க காசு கொடுத்து. பார்த்துங்க எல்லாம். தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை இன்று முதல் 4 காசுகள் உயரும் என்று நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. தீபகற்பத்தில் டீசல் லிட்டருக்கு 2 வெள்ளி 92 காசுக்கு விற்கப்படும் என்றும் தற்போது லிட்டருக்கு 2 வெள்ளி 88 காசாக விற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மலேசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 2 வெள்ளி 15 காசாகவும், ரோன் 97 ரக பெட்ரோல் லிட்டருக்கு 3 வெள்ளி 10 காசாகவும் தொடர்ந்து விற்கப்படும். மானிய விலையிலான ரோன் 95 பெட்ரோல் லிட்டருக்கு 1 வெள்ளி 99 காசாகவும், மானியம் இல்லாத விலை லிட்டருக்கு 2 வெள்ளி 54 காசாகவும் இருக்கும். இந்த விலைகள் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று நிதி அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.